வீட்டில் உட்காந்துருக்காங்க ஆறாம ஜம்மன். ஆகவே அது சேராது சார், அங்கெல்லாம் சேர்க்கவும் முடியாது. இங்கே சேர்க்கறது இது ஒன்று தான் பண்ண முடியும். அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ ஓபிஎஸ்என் எடுக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் அவரோட பதவி நான் அண்ணான்னு சொல்லி இன்னைக்கு பாருங்கள் நிலைமை பாருங்கள், அவர் தான் முடிவெடுக்கணும். தட் இஸ் த ஸ்டேஜ். ஸோ இவர் ஒருத்தர் போன எல்லாரையும் சேர்ந்து போயிருந்தா ஓகே. எல்லாரும் சேர்ந்துனா அவர்கிட்ட போகிறது இல்லை, அவர் கட்சியாக மாட்டார். இந்த சிவில் டிஸ்பியூட் நிற்கிற வரைக்கும் போராடிட்டு தான் இருப்பேன். நேற்று கேஸ் வந்தது, கண்டெம்ட் போனேன் எலெக்ஷன் கமிஷன் மேலே. அடுத்த மாதம் 16 போயிருக்கு. எலெக்ஷன் நெருங்க அது டேஞ்சர். சூரியமூர்த்தி கூட கேஸுகளும் அப்படிதான். ஆகவே அவ்வளோ சீக்கிரம் விட்டு வெளியில் போக மாட்டோம், ஒரே ஸ்டாண்டில் தான் நிற்கிறோம். அதிமுகவை அழித்த எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியில் மீண்டும் எங்கேயே வரக்கூடாது. இன்னைக்கு நான் பதிவு பண்ணுறேன், ஏன் நாளைக்கு கேளுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது. எனது நண்பர் அதிமுகவில் பிறந்து வளர்ந்து அமைச்சராகி தலைவராக இருக்கின்ற நயினார் நாகேந்திரனுக்கு சொல்கிறேன், இப்பயே நீங்கள் காசனாக இருந்துருங்க. இந்த பேனரோட போனீங்க சவுத்துலேயும் காலி. எங்கே ஏற்கனவே 4 சீட் தானே வந்து சவுத்தில், எங்கேயும் வர முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். சார், தாவேக்கா தன்னுடைய ஓட்டு வங்கியை இன்னும் அவங்களுக்கு இன்னும் அந்த வாய்ப்புகள் இனிதான் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இப்போ அரசியல்வாதிகள் வேணா திமுகவுக்கு போட்டி தாவேக்கான்னு சொல்லலாம். நீங்க மூத்த அரசியல்வாதி, நீங்க ஒரு அனலைஸ் பண்ணாம சொல்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வாக்கு வங்கி இனிதான் எனக்கு ஒன்றும் ஒரு வேண்டியதோ முக்கியமானவரோ இல்லை, எதுவும் இல்லை எனக்கு. அப்புறம் அவர் கட்சியை நடத்தி ஆரம்பிக்கிறார். சில உண்மைகளை பேசும்பொழுது பல பேருக்கு வயதிலையும் சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் திருமாவளவன், அவர் அண்ணன் வைகோ, கம்யூனிஸ்ட்டு, முஸ்லீம் லீக் எல்லாத்தோடையும் காங்கிரஸ் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது. எதிரி பிஜேபி தான், அதுக்கு ஒரு எய்ம் இருக்குது, மோட்டோ இருக்குது. பட் அதே மாதிரி அங்கே உட்காந்து அசம்பிளியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பெரியப்பான்னு சொன்னார். ஆனால் இங்கே கையில் ஏந்தி வரார் விஜய். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் அண்ணாவையும் தந்தை பெரியாரை பின்னாடி நிலையை நிறுத்தி பேசுகிற காட்சியை பார்க்கிறோம். எங்கள் தலைவர்களை கொண்டாடுகிறார், நாங்களும் கொண்டாடுகிறோம். ஆனால் நிலைமை எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். நாங்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மூத்த தொண்டனாக வச்சுக்கோங்க. என்ன எல்லா வீட்லேயும் போய் ஓட்டு கேட்போம், தெருவில் ஓட்டு கேட்போம், தெருமுனை பிரச்சாரம் செய்வோம், பொதுக்கூட்டம் நடத்துவோம். ஆனால் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு புரட்சி. என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு வீடு அந்த ஏஜில் 18 வயசுலேருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் இருக்காங்க. வீட்டுக்கு வீடு அம்மா அப்பாவை ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி 100 பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் என்கிட்டயே இந்த பசங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை காலமாக நான் கட்சிக்கு ஓட்டு போட்டேன், கேளுங்க, இது உங்கள் பொண்ணை கேளுங்க, பையனை கேளுங்க அப்படின்னு உரிமையாக பேசி கேட்க சொல்கிறாங்க. இது நிலவுது. ஆனால் அங்கே அடித்தளம் என்பது கேள்விக்குறியாங்க. அந்த அடித்தளம்ங்கிறது ஒரு வார்டில் வட்ட அளவில் அந்த அளவில் இருக்க இடங்களை பூர்த்தி